வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஆப்பிள் ஃபெட்டா சீஸ் அண்ட் ராக்கெட் சாலட் ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன். ஒரு அருமையான சாலட் சூப்பராக வந்தது. இந்த சாலட் ரெசிபிக்கு தேவையான பொருட்கள், செய்முறை எல்லாமே பார்த்துக்கலாம். இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணியிருக்க பொருட்கள் எல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ கொடுத்துருக்கேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஐ கார்ட் அபவ் திஸ் வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்னோட பிளாகுக்கு டேரெக்டாக பிளாகில் வந்து டீட்டெயில் ரெசிபி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஆப்பிளில் ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ராக்கெட் லீவ்ஸ் கழுவி எடுத்து வச்சுருக்கேன். ஃபெட்டா சீஸ் தேவைப்படும். பாதாம் அக்ரோட்டை வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். ஃபெட்டா சீஸ் தேவைப்படும். ஆலிவ் ஆயில், எலுமிச்சை பழம் தேவைப்படும். இப்போ பிளேட்டில் வந்து இந்த ராக்கெட் லீவ்ஸை ஃபஸ்ட்டு நான் ஒரு லேயர் சேர்த்துக்கிறேன். இந்த ராக்கெட் லீவ்ஸை எப்படி நம்ம சுத்தம் பண்ணோன்னா, கெட்டியான காம்புங்களெல்லாம் நீக்கிடணும். ராக்கெட் லீவ்ஸை 2 முறை நல்லா தண்ணியில் அலசிட்டு ஒரு டவல் மேலே வச்சு தொடச்சி எடுத்துடணும். அது நல்லா ஒத்தி எடுத்தோம்னா அந்த மேலே இருக்க தண்ணியெல்லாம் வந்துடும். தனித்தனியாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது சாலடு. ஸோ அந்த இலை வந்து நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு நீங்கள் வந்து பிளேட் மேலே அரேஞ்ச் பண்ணிவிட்டு அது மேலே வந்து ஆப்பிள் ஸ்லைஸ் சேர்த்துருக்கேன். ஆப்பிள் வந்து எப்போவுமே நம்ம ஸ்லைஸ் பண்ணால் கொஞ்சம் எலுமிச்சை சாறு சேர்த்தோம்னா அது வந்து கருக்காமல் நல்லாயிருக்கும். ஸோ வந்து கொஞ்சமாக எலுமிச்சை சாறு சேர்த்து கலந்து எடுத்து வச்சுருந்தேன் முன்கூட்டியே. அந்த ஆப்பிள் ஸ்லைஸை அடுக்கியிருக்கேன் அந்த மேலே, சாலட் மேலே. அது மேலே வறுத்திருக்க அக்ரோட், பாதாம் மேலே தூவியிருக்கேன். இதுக்கு மேலே வந்து நம்ம ஃபெட்டா சீஸை க்ரம்பிள் பண்ணி சேர்த்துக்கணும். இப்போ வந்து ஒரு 3-4 சாலட் அன்றைக்கி நான் தயார் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதனால் வந்து ஒரே ட்ரெஸ்ஸிங் நான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ இந்த சாலடுக்கு வந்து நம்மளுக்கு தேவையான ட்ரெஸ்ஸிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாலட் ஆயில். உங்களுக்கு சாலட் ஆயில் கிடைக்கலன்னா வருத்தப்படாதீங்க. யூஸ் ஆலிவ் ஆயில். ஆலிவ் ஆயிலில் வந்து எலுமிச்சை சாறு, மிளகுத்தூள், உப்புத்தூள் நான் வந்து சேர்த்துக்கினேன். இது நல்லா கலந்து ஒரு 3-4 சாலட்ஸ்க்கு இதே தான் நான் யூஸ் பண்ணேன். ஸோ இப்போ வந்து இது நல்லா கலந்து அந்த சாலட் மேலே ஊற்றி நான் இது வந்து மட்டுக்கும் சில்டாக பரிமாறினேன். ரொம்பவே அருமையான சாலட். இந்த சாலட் மேலே அந்த ட்ரெஸ்ஸிங்கை ஊற்றி சில்டாக பரிமாறியிருக்கேன். ரொம்பவே அருமையாக வந்ததுங்க. கண்டிப்பாக இந்த ஆப்பிள், ஃபெட்டா அண்ட் ராக்கெட் சாலடை ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரெசிபி நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லா லிங்க்ஸ் டு மை பிளாக் அண்ட் சோஷியல் மீடியா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணியிருக்க பொருட்கள் கூட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். இந்த வீடியோ ரெசிபி நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த புதிய ரெசிபியோடு உங்களை நான் மறுபடியும் சந்திக்கும் வரை, திஸ் இஸ் வித்யா லக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.